Hello guys, welcome to my channel Wander with Saravana. Guys, இப்போ பாருங்க, எனக்கு பின்னால ரெண்டு பவர் பிளான்ட் தெரியும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம். இந்த சைடில் இருக்கிறது வந்து NTPL. ஸோ இது எங்கள் ஊரோட அடையாளம். நாங்கள் வெளியூர்லேருந்து தூத்துக்குடிக்குள்ள வரோம் அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கே கிடைக்கும். ஸோ இப்போ நான் எங்கேருந்து இதை காட்டுறேன் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ரோச் பார்க்லேருந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஆட்கள் இருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இங்கே பாருங்க, கடல் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் உள்வாங்கி இருக்கு. ஸோ அதனால கடலுக்கு அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய செடியெல்லாம் கிளியரா நம்மளால பார்க்க முடியுதுங்க. ரொம்ப கிளியரா இருக்கு, குட்டி குட்டியா பாருங்க. மீன் ஒன்று செத்து கிடக்குது. தண்ணி உள்ள போனதுனால மீன் கரை ஒதுங்கி செத்துருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, முள்ளு முள்ளா இருக்கு, ஒரு சங்கு மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. கைஸ், இப்போ நான் பார்க்ல இருக்கக்கூடிய சென்டர்ல இருக்கக்கூடிய பார்க்குள்ள போறேன். நீங்க பாருங்க எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. இங்க ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன். உள்ள போகும்போது இதுல ஒரு போர்டு, கடல் கன்னி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா வேஸ்ட் திங்ஸால மேக் பண்ண கடல் கன்னியோட ஒரு உருவம் இருக்கு. ஸோ நான் வேஸ்டான பைப்பு, ஸ்ப்ரிங்கு, இரும்பு தகடு, பட்டை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடல் கன்னி மாதிரி உருவம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் உருவங்கள் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்படின்னு நான் அடுத்தது போகிறேன். ஊஞ்சல் வச்சுருக்காங்க, ஆனால் விளையாடுறதுக்கு யாரும் இல்லை. ஈவினிங் ஒருவேளை கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டால்ஃபினோட பொம்மை இருக்குது. ஸோ டால்ஃபின் எல்லாமே துருப்பிடிச்ச பழைய பொருட்களால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய டால்ஃபின் மாதிரி தாங்க இருக்குது. இந்த இடம் ரொம்ப கூலாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதில் அப்படி நான் உள்ளே போனால் இங்கே ஒரு ப்ரான் ஒன்று இருக்குங்க. ஒரு ப்ரான் அப்படியே நேரில் பெருசாக பார்க்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய க்ரொக்கோடைல் ஒன்று இருக்குங்க. இந்த பாருங்க, க்ரொக்கோடைலோட அந்த பல்லு கூட ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங். ஓகே, ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் மட்டும் போயிட்டு இதுக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பெரிய ஃப்ராக் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாகவே பேஸ் மெட்டீரியல்ஸ் சூப்பராக இருக்குங்க. கைஸ், இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு ஏரோப்ளேன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஆப்போசிட் சைடில் படி இருக்குது, அதுக்குள்ளே ஏறி உள்ள சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடு வழுக்கி கீழே வர்றது. ஸோ அது ஒரு குழந்தைங்களுக்குள்ள விளையாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரோப்ளேனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கும் ஏரோப்ளேனுக்குள்ளே போகணும்னு ஆசை, ஆனால் நம்ம சைஸ்க்கு அது உள்ளே போக முடியாது. அதனால் ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் எடுக்கிறேன். இங்கே குழந்தைங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய திங்ஸ் இருக்குங்க. கைஸ், நம்ம மரம் எல்லாருமே ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி உயரமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நான் உட்காந்துருக்க மரத்தை பாருங்க, ஒரு மரம் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்க, நல்லா இல்லை எவ்வளோ லென்த் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மரத்தை பார்க்கும்போது. கைஸ், இந்த பூங்கால இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா போட்டிங்ஸ் வேற இருக்கு. ஸோ ஈவினிங் டைம் போறீங்கன்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு இன்னும் குழந்தைங்களை கூட்டு வரும்போது இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ரோஸ் பார்க்கில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். ஸோ கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை, see you.